விவிலியம் அறிவோம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி தானியேல் இணைப்பு அதிகாரம் 3. பேல் தெய்வமும் அரக்க பாம்பும். தானியேலும் பேல் தெய்வமும். அஸ்தியாகு மன்னர் தம் மூதாதையரோடு துயில் கொண்ட பொழுது பாரசீகரான சைரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அம்மன்னருக்கு உற்ற தோழராய் தானியேல் விளங்கினார். அவருடைய மற்ற எல்லா நண்பர்களையும் விட மிகுந்த மதிப்புக்கு உரியவராயிருந்தார். அக்காலத்தில் பேல் என்று அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சிலை ஒன்று பாபிலோனியரிடம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் 12 கலம் மென்மாவும் 40 ஆடுகளும் 6 குடம் மதுவும் அதற்காக செலவாயின. மன்னரும் அதை வழிபட்டு வந்தார். நாள்தோறும் சென்று அதை வணங்கி வந்தார். தானியேலோ தம் கடவுளையே வழிபட்டு வந்தார். நீர் ஏன் பேல் தெய்வத்தை வணங்குவதில்லை என்று மன்னர் தானியேலை வினவினார். அதற்கு அவர், கையால் செய்யப்பட்ட சிலைகளை நான் வழிபடுவதில்லை. மாறாக விண்ணையும் மண்ணையும் படைத்து மாந்தர் அனைவரையும் ஆண்டு வருகிற வாழும் கடவுளையே நான் வழிபட்டு வருகிறேன் என்று விடை கூறினார். மன்னர் அவரை நோக்கி, பேல் வாழும் தெய்வம் என்பதை நீர் அறியீரோ? அது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உண்டு குடிக்கிறது என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்பொழுது தானியேல் சிரித்து கொண்டே, மன்னரே, நீர் ஏமாறாதீர். ஏனெனில் இது உள்ளே வெறும் களிமண், வெளியே வெண்கலம். இது ஒரு பொழுதும் உண்டதுமில்லை குடித்ததுமில்லை என்றார். இதனால் சீற்றம் கொண்ட மன்னர் தம் அர்ச்சகர்களை அழைத்து, படையல்களை உண்டு வருவது யாரென நீங்கள் எனக்கு சொல்லாவிட்டால் நீங்கள் திண்ணமாய் சாவீர்கள். மாறாக பேல்தான் அவற்றை உண்டு வருகிறது என்பதை நீங்கள் மெய்ப்பிக்க முடிந்தால் தானியேல் திண்ணமாய் சாவார். ஏனெனில் அவர் பேலுக்கு எதிராக பழிச்சொல் கூறியுள்ளார் என்றார். தானியேலோ மன்னரிடம், சொற்படியே நடக்கட்டும் என்று சொன்னார். தங்களுடைய மனைவி மக்கள் நீங்களாக பேலின் அர்ச்சகர்கள் மட்டுமே 70 பேர் இருந்தனர். தானியேலுடன் பேலின் கோவிலுக்குள் மன்னர் சென்றார். பேலின் அர்ச்சகர்கள், மன்னரே, இதோ நாங்கள் வெளியே போய்விடுகிறோம். நீரே உணவுப் பொருட்களை படைத்து திராட்சை மதுவை கலந்து வையும். பின்பு கதவை மூடி கணையாளியால் முத்திரையிடும். நாளை காலையில் நீர் மீண்டும் வரும்பொழுது பேல் எதையும் உண்ணவில்லை என நீர் கண்டால் நாங்கள் சாவுக்கு உள்ளாவோம். இல்லையேல் எங்களுக்கு எதிராக பொய் சொல்லும் தானியேல் சாக வேண்டும் என்றார்கள். அவர்களோ எதையும் பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் அவர்கள் மேசைக்கு அடியில் மறைவான வழி ஒன்று அமைத்திருந்தார்கள். அந்த வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்து படையல்களை உண்பது வழக்கம். அர்ச்சர்கள் வெளியே சென்ற பின் மன்னர் பேல் தெய்வத்துக்கு முன் உணவுப் பொருளை வைத்தார். சாம்பல் கொண்டு வருமாறு தானியேல் தம் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார். மன்னர் மட்டுமே அங்கே இருக்கு. அவர் முன்னிலையில் அவர்கள் கோவில் முழுவதும் சாம்பலை தூவினார்கள். பின் வெளியே வந்து கதவை மூடி மன்னரின் கணையாளியால் முத்திரையிட்டு சென்றார்கள். அர்ச்சகர்களோ வழக்கம் போல் இரவில் தங்கள் மனைவி மக்களுடன் கோவிலுக்குள் சென்று எல்லாவற்றையும் உண்டு குடித்தார்கள். மறுநாள் விடியற் காலையில் மன்னர் எழுந்தார். தானியேலும் எழுந்து அவரோடு கோவிலுக்கு சென்றார். தானியேல், முத்திரைகள் உடைபடாமல் இருக்கின்றனவா என்று மன்னர் வினவினார். அதற்கு தானியேல், ஆம் மன்னரே, அவை உடைபடாமல் இருக்கின்றன என்று மறுமொழி கூறினார். கதவை திறந்ததும் மன்னர் மேசையை பார்த்தார். உடனே உரத்த குரலில், பேல் தெய்வமே, நீர் பெரியவர், உம்மிடம் கள்ளம் கபடு ஒன்றுமே இல்லை என்று கத்தினார். தானியேலோ சிரித்து கொண்டே மன்னரை உள்ளே போக விடாமல் தடுத்தார். பின்னர் அவரிடம், இதோ தரையை உற்று நோக்கும். இது யாருடைய கால் தடம் என கவனித்து பாரும் என்றார். அதற்கு மன்னர், ஆண் பெண் சிறுவர்களின் கால் தடங்களை காண்கிறேன் என்றார். கடும் சின்னமுற்ற மன்னர் அர்ச்சகர், அவர்களின் மனைவி மக்கள் ஆகியோரை சிறைபிடித்தார். அவர்களோ உள்ளே நுழைந்து மேசை மீது இருந்தவற்றை உண்ண தாங்கள் வழக்கமாக பயன்படுத்தி வந்த மறைவான வழியை அவருக்கு காட்டினார்கள். ஆகவே மன்னர் அவர்களை கொன்றொழித்தார். பேலின் சிலையையோ தானியேலிடம் ஒப்படைத்தார். அவர் அந்த சிலையையும் அதன் கோவிலையும் இடித்து தகர்த்தார். தானியேலும் அரக்க பாம்பும். பாபிலோனியாவில் பெரியதொரு அரக்க பாம்பு இருந்தது. பாபிலோனியர் அதையும் வழிபட்டு வந்தனர். மன்னர் தானியேலிடம், இது உயிருள்ள தெய்வம் என்பதை உம்மால் மறுக்க முடியாது. ஆகவே இதை வணங்கும் என்று சொன்னார். தானியேல் மறுமொழியாக, என் கடவுளாகிய ஆண்டவரையே நான் வழிபடுவேன். ஏனெனில் அவரே வாழும் கடவுள். மன்னரே, நீர் எனக்கு அனுமதி கொடுத்தால்
வாளோ தடியோ இன்றி நான் இந்த அரக்க பாம்பை கொன்றிடுவேன் என்றார். அதற்கு மன்னர், சரி, உமக்கு அனுமதி தருகிறேன் என்றார். பின்னர் தானியேல் சிறிது கீழ், கொழுப்பு, முடி ஆகியவற்றை எடுத்து அவற்றை ஒன்று சேர்த்து உருக்கி உருண்டைகளாக திரட்டி அவற்றை அரக்க பாம்பின் வாயில் வைத்தார். அவற்றை தின்றதும் அதன் வயிறு வெடித்தது. உடனே தானியேல், நீங்கள் வழிபட்டு வந்ததை பாருங்கள் என்றார். பாபிலோனியர் இதனை கேள்வியுற்ற பொழுது சீற்றம் கொண்டனர். மன்னருக்கு எதிராக திரண்டனர். மன்னர் யூதராக மாறிவிட்டார், பேல் தெய்வத்தை அழித்து விட்டார், அரக்க பாம்பை கொன்று விட்டார், அர்ச்சகர்களை படுகொலை செய்து விட்டார் என்று கூச்சலிட்டனர். பின்பு மன்னரிடம் சென்று, தானியேலை எங்களிடம் ஒப்படையும், இல்லையேல் நாங்கள் உம்மையும் உம் குடும்பத்தையும் கொன்றொழிப்போம் என்று மிரட்டினர். அவர்கள் மன்னரை மிகவும் வற்புறுத்தியதால் அவர் தானியேலை வேண்டா வெறுப்புடன் அவர்களிடம் ஒப்படைத்தார். சிங்க குகையில் தானியேல். பாபிலோனியர் தானியேலை சிங்க குகையில் தூக்கி எறிந்தனர். அங்கே அவர் 6 நாள் இருந்தார். அக்குகையில் 7 சிங்கங்கள் இருந்தன. ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு 2 மனித உடல்களும் 2 ஆடுகளும் கொடுப்பது வழக்கம். ஆனால் அவை தானியேலை விழுங்க வேண்டும் என்பதற்காக அந்த 6 நாளும் அவற்றுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. அக்காலத்தில் யூதேயாவில் அபக்கூக்கு எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் கூழ் காய்ச்சி ஒரு கலயத்தில் அப்பங்களை பிட்டு வைத்து அவற்றை அறுவடையாளர்களுக்கு கொடுக்க வயலுக்கு கொண்டு போனார். ஆண்டவரின் தூதர் அவரிடம், நீர் வைத்திருக்கும் உணவை பாபிலோனில் சிங்க குகையில் இருக்கும் தானியேலிடம் எடுத்துச் செல்லும் என்றார். அதற்கு அபக்கூக்கு, ஐயா, நான் பாபிலோனை இதுவரை பார்த்ததே இல்லை, சிங்க குகையை பற்றியும் எனக்கு தெரியாது என்றார். எனவே ஆண்டவரின் தூதர் அவருடைய உச்சந்தலையை பிடித்து தூக்கி காற்றினும் விரைந்து சென்று பாபிலோனில் சிங்க குகைக்கு மேலேயே விட்டார். அப்பொழுது அபக்கூக்கு, தானியேல், கடவுள் உமக்கு அனுப்பியுள்ள உணவை உண்ணும் என்று உரக்க கூறினார். அப்பொழுது தானியேல், கடவுளே, நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உம்மேல் அன்பு கூறுபவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று உரைத்தார். பின்னர் எழுந்து உண்டார். உடனே ஆண்டவரின் தூதர் அபக்கூக்கை மீண்டும் அவருடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார். மன்னர் 7ஆம் நாளன்று தானியேலை குறித்து துயரம் கொண்டாட சென்றார். அவர் குகையை அடைந்து உள்ளே பார்த்தார். இதோ தானியேல் உட்கார்ந்த வண்ணம் இருந்தார். உடனே மன்னர், தானியேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உரத்த குரலில் கத்தினார். பின் தானியேலை வெளியே தூக்கிவிட்டார். அவரை அழிக்க தேடியவர்களையோ குகைக்குள் எறிந்தார். நொடி பொழுதில் மன்னர் கண்முன்னரே அவர்களை சிங்கங்கள் விழுங்கின. அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.